நீங்கள் காவல் நிலையம் போவதோ அல்லது போய் மற்ற இடத்தில் பஞ்சாயத்து செய்வதோ உங்களுக்கு இந்த நோக்கமாக இருக்கக்கூடாது. எந்த கிராமத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களை போய் நீங்கள் சந்திக்க வேண்டும். அவனுடைய கோரிக்கையை கேட்டு அவருடைய கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்த முடியும். கட்சியோ பிசிக்காக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் முன்னாடி வருவார்கள். மற்ற விஷயங்களையும் தலையிட்டு தேவையில்லாமல் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடாது என்று தெளிவாக அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு பொறுப்பையும் நானே தேர்வு செய்து போட வேண்டும் என்பது எனது ஆசை. ஆனால் தலைவர் அவர்கள் ஏற்கக்கூடிய அறிவுரை என்று சொன்னால், ஒன்றியம் நகரம் பேரு பொறுப்புகளை நான் ஆய்வு செய்து போட்டால் ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு மேலாக காலதாமதமாகும். எனக்கு அந்த பகுதியில் யார் ஃபீல்ட் ஒர்க்காக செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நீங்கள் அதை ஆய்வு செய்து எனக்கான ஒரு பரிந்துரையாக நீங்கள் கொடுத்தால் அதை நான் ஏற்று ஒரு பொறுப்பிற்கு 2 நபர்கள் 3 நபர்கள் நீங்கள் பரிந்துரை செய்து கொடுத்தால் அது நான் ஒருவரை தேர்வு பண்ணி நான் அறிவித்து விடுவேன். எனக்கு வேலை சுலபமாக முடிவுகள் என்று தலைவர் அவருடைய அந்த கூட்டத்தை தெளிவுபட சொல்லியுள்ளார். மேலும் அவர் தலைவர் அவர்கள் பேசிய பொழுது இன்னொரு கருத்தை வலியுறுத்தி செய்துள்ளார். மண்டல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். மாவட்ட செயலாளரும் மண்டல செயலாளருடைய மரியாதை கொடுத்து அவருடைய ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். நம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல செயலாளரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆரம்பத்தில் நான் பேசிய பொழுது உதாசனப்படுத்திவிட்டு வெளியில் இருப்பதாக சொல்லி சந்திக்க மறுத்து தட்டி கழித்துவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் சம்பந்தமாக நேற்று முகநூலிலே தலைவரிடத்தில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் செயலாளர் ஏற்கார் மூர்த்தி அவர்கள் ஒரு சில விஷயத்தை சொன்னார். அப்பொழுது தலைவர் அவர்கள் உடைய மண்டல செயலாளர்கள் உடனே பேச சொல்லி குழு அரசியலை ஊக்குவிக்கக்கூடாது, மாவட்ட நிர்வாகத்தை எவரையும் சீர்குலைக்கக்கூடாது, ஒருங்கிணைந்து தனிப்பட்ட வெறுப்புகளை அப்பாற்பட்டு கட்சியுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து பயணிக்க வேண்டிய தேவை உள்ளது என்று தெளிவுபடுத்த சொல்லியுள்ளார். அவர்களே, நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உள்ளாட்சி அமைப்புகளை நாம் கட்டமைப்பு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இந்த ஒரு வார காலத்திற்குள் தலைவர் லிஸ்ட்டு நம்மகிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்டுக்கிறார். ஒன்றியம் நகரம் பேரும் இப்பொறுப்புகளுக்கான பட்டியலை தயார் செய்து என்னிடத்தில் கொடுத்தால் அதை நான் செலக்ட் பண்ணி நான் உடனே அறிவிச்சு தலைவர் சொல்லிக்கிறேன். மேலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட பொது நிர்வாகத்திற்கு 15 பேர் கொண்ட ஒரு நிர்வாகத்தை தலைவர் உருவாக்கியுள்ளார். மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்டத்துடைய அந்த பொறுப்பாளர் விண்ணப்பத்தின் அடிப்படையில் போட்டிகள் அதிகமாக இருக்குமானால் மாவட்ட துணை செயலாளர் எண்ணிக்கையை 4லிருந்து 6 வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கட்டமைப்பு வசதிக்காக என்று தலைவர் அறிவுரை வழங்கியுள்ளார். இப்போ ஆல்ரெடி 2 மாவட்ட துணை செயலாளர் தலைவர் அவர்கள் செய்துள்ளார். அதில் மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆக 5 பொறுப்புகளை தலைவர் அவர்கள் முன்னதாகவே நியமனம் செய்துவிட்டார். நாம் மாவட்ட நிர்வாக கட்டமைப்பிற்காக மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் 2 நபர்களையும் மாவட்ட துணை செயலாளர்கள் 2 நபர்களையும் இணைந்திருந்த எல்ஜி பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் ஒருவரையும் தேர்வு செய்ய வேண்டியது. அந்த பட்டியலை ஆல்ரெடி அவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அதை தயார் செய்து தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். அதையும் நாம் யார் யார் விண்ணப்பம் செய்தார்கள் என்று கேட்டு அந்த பட்டியலை பெற்று கொண்டு போய் தலைவரிடத்தில் சேர்க்க வேண்டிய நாம் சூழலில் கொண்டுள்ளோம். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் ஏஜென்ட் PLO2 என்பது பூத் ஏஜென்ட் அவர்களை நாம் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துள்ளார். அந்த PLO2 அந்த பொறுப்புகளையும் நாம் அந்த பட்டியலை வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி நாம் விரைவாக பூர்த்தி செய்து
நம்ம சட்டமன்ற தேர்தல் அலுவலர் அவரிடத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டிய தேவை உள்ளது. தலைவர் ஒவ்வொரு இடத்திலும் கண்டிப்பாக பிஎல் ஒட்டு நியமனம் செய்ய வேண்டும் என்று அறிவித்துள்ளார். ஏறக்குறைய பவானி சட்டமன்றத்தில் 200 சம்திங் ஏதோ பூத்துகள் உள்ளது. இது எல்லாத்துக்கும் ஏஜெண்டை நாம் நியமனம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. குறைந்தபட்சம் அதில் 75% பிஎல் ஒட்டுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று தலைவர் கட்டளையிட்டுள்ளார். அந்த சூழலை நாம் உள்ள முடியாது. மேலும் பொறுப்புக்கு ஆல்ரெடி விண்ணப்பித்தவர்கள், வேலூர் நகரம் ஒன்றியத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் அவருடைய பட்டியலை எடுத்து சரிபார்த்து அதில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு போட்டி இருந்தால் அந்த யாரை விண்ணப்பித்தாலும் அதற்கு பட்டியலை கொண்டது தலைவரிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார். போட்டி இல்லை என்று சொன்னால் அதை மாவட்ட செயலாளரை முடிவு செய்து மண்டல செயலருடைய ஒப்புதல் பெற்றுக் கொண்டு சொல்லி தகவல் அவர்கள் இங்கே வழங்கியுள்ளார். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நோக்கம், நாம் சேர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் இதுதான். ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்ட செயலாளர் அறிவித்தவுடனே மாவட்ட செயலாளர் அறிமுகத்தை அறிவிக்கின்றார்கள். நாம் இந்த பகுதியில் புதிதாக ஒன்றும் நாம் வரவில்லை. நான் எல்லோருக்கும் நன்கு அறிந்தவன். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர். எல்லா பொறுப்பாளரும் ஏறக்குறைய 70-80% பொறுப்பாளர்கள் எனக்கு தெரியும். ஆகையால் நாம் அந்த கூட்டத்தை நடத்தாமல் நாம் இந்த கலந்தாய்வு ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் ஒவ்வொரு கட்சியினுடைய கட்டமைப்பை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒருவனமே பொறுப்பு வாங்கி வைத்துக் கொண்டு நாம் வீட்டில் அமர்ந்து விட்டேன் என்று சொன்னால் இதற்கு இருந்த பொறுப்பாளருக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அப்பொழுது தலைவரை நினைத்த எண்ணங்கள் நிறைவேறாமல் போய்விடும். தலைவரை நான் ஏமாற்ற ஒருவரும் விரும்பவில்லை. ஆகையால் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி விரிவுபடுத்துவது என்று ஆலோசனையும், மேலும் பொறுப்புக்கு விண்ணப்பித்தவர்கள் யார் எந்த பொறுப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறார் என்ற இடத்தில் தகவல் சொன்னால் அதை வெளிப்படையாக நான் பதிவு செய்துவிட்டு யார் யார் எத்தனை பொறுப்பு விண்ணப்பிக்கிறார்கள் என்ற பட்டியலை தயார் செய்து தலைவரிடத்தில் ஒப்படைப்பது உங்கள் முதல் கடமை. ஆகையால் இந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் இதுதான். மேலும் பொது நிர்வாகத்திற்குள் வருவார் என்று தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் மகளிர் அணி என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு அணி. மகளிரை நாம் அதிகபட்சம் நம் இன்னும் கட்சிக்குள் நாம் சேர்க்க வேண்டும். அத்தகைய வேலையை நாம் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் எந்தெந்த பகுதியில் அடைந்தாலும் அந்தந்த பகுதியில் தலைவருடைய கொள்கையை பேசி அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து ஏதோ ஒரு வகையில் நாம் கட்சியை அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு உள்ளது தோழர்களே. ஆகையால் இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி கட்சியுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து ஒவ்வொருவரும் நாம் பயணிக்க வேண்டிய தேவை உள்ளது. என் மீது ஒரு சிலர் கருத்து இருக்கலாம், என் மீது தனிப்பட்ட இருக்கலாம், அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை உள்ளது. ஆகையால் ஒவ்வொரு கட்சியுடைய கட்டமைப்பை நாம் எவ்வாறு வழிபடுத்த வேண்டும் என்பதை தனது கருத்துக்களை பதிவு செய்து ஒவ்வொருவரும் தெரிவித்தால் அதன்படி நாம் ஒரு ஆலோசனை ஏற்படுத்தி நாம் பயணிக்க தயாராக உள்ளோம். இந்த கூட்டத்தில் இங்கே கலந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிருடைய மாவட்ட அமைப்பாளர் தோழர் சுகுதி அவர்களும், மாவட்ட துணைச் செயலராக தோழர் பின்சி அவர்களும், மாவட்ட பொருளாளர் இல்லாமை அவர்களும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் அவர்களும், இந்த பகுதியுடைய மண்டல துணைச் செயலாளராக தலைவர் அவர்கள் அறிவித்திருந்த அருமையான மூத்த களப்போராளி அண்ணன் திருவா குணவன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு மாமா வெங்கடேஸ்வரன் அவர்களும், பவானி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் தொகுதி செயலாளர் அண்ணன் ஆட்டமேஸ் அவர்களும், மேலும் இங்கே பல்வேறு பொறுப்பாளர்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று ஒரு சில கருத்துக்களை நீங்கள் எத்தனை சுருக்கமாக சொன்னால் யார் எந்த பொறுப்பு விண்ணப்பித்துள்ளீர்கள் அல்லது கட்சியினுடைய கட்டமைப்பை நாம் எவ்வாறு செய்யலாம் என்று தங்களுடைய ஆலோசனை தெரிவித்தால் அதனை ஏற்று மாவட்ட நிர்வாகம் செயல்பட தயாராக உள்ளது. ஒவ்வொரு கருத்துக்களை சுருக்கமாக சொல்லிக்கிட்டு அதற்கு பின்பு மாவட்ட நிர்வாகத்தில் அவர்கள் தனது கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அதன்படி செயல்பட தயாராக உள்ளது. ஒவ்வொரு தனது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும்.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கொடுத்தாங்க, நகர செயலாளர் கொடுத்தாங்க, பேருந்து செயலாளர் கொடுத்தாங்க. அது மாதிரி இருந்துன்னா போதுமா? இப்போ புதுசாக வந்து எனக்கு வந்து நகர செயலாளர் இல்லைங்க, எனக்கு வந்து ஒன்றிய செயலாளர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்குற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடியே பொறுப்பு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா செயலாளர் விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு அல்லாமல் மற்ற பொறுப்பு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த இதை வாங்கி சொல்லிட்டாங்க தலைவர். மாவட்ட ஆல்ரெடி ஏற்கனவே வந்து 10 பேர் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக மாவட்ட பொதுச் செயலர் கேட்குறாங்க. அப்போ அந்த 10 பேர் ஆல்ரெடி தலைவர் வந்து மாவட்ட செயலருக்கு வேணும், மாவட்ட பொதுச் செயலருக்கு வேணும், ஆல்ரெடி 12 போட்டுருக்காங்க. அதில் இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்களா அல்ல புதுசாக மாவட்ட பொதுச் செயலர் போட கொடுத்தா எடுத்துக்கலான்னு கேட்குறேன். அப்போ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே மாவட்ட பொதுச் செயலர் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி மாவட்ட பொதுச் செயலர் கட்டியிருந்தாங்கன்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாரு. பொறுப்புக்கு நான் விண்ணப்பிக்கல, நான் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மீடியம் வாங்கிட்டேன். மாவட்ட செயலர் வந்து ஆல்ரெடி போட்டுருக்காங்க. இப்போ புதுசாக மறுபடியும் மாவட்ட பொதுச் செயலர் கேட்குறாங்க. அது வந்து நிலையில் இருக்குதா? நம்ம தலைவர் நம்ம பேசிதான் நம்ம மாவட்ட செயலர் கேட்டாரு, மாவட்ட துணை கேட்கிறாரு, நம்ம தலைவர் பார்த்து சேர்ந்து நம்ம அதை புதிதாக பவானி தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சுரேஷ் என்கிற பிரபாகரன் வழக்கறிஞர் அவர்களுக்கும், பவானி தொகுதி மாவட்ட பொருளாளர் பில்லா மணியண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் பவானி நகரத்தில் நகர செயலாளராக 7 வருடங்களாக இருந்து வருகிறேன். தற்போது நான் விண்ணப்பித்துள்ள மாவட்ட துணை செயலாளர் பொறுப்புக்காக விண்ணப்பித்துள்ளேன். இன்னொன்று ஒன்றிய செயலாளராக விண்ணப்பித்திருக்கிறேன். நான் இந்த பொறுப்புகளை விட்டுவிட்டு இளைஞருக்கு எழுச்சி பாசனனுடைய மாவட்ட அமைப்பாளர்களுக்காக கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்குமாறு மாவட்ட செயலாளரிடம் கேட்கமாக இருக்கிறேன். இதைத் தொடர்ந்து பவானி தொகுதியில் மாற்று சமூகம் மட்டும் அதிகமாக உள்ள காரணத்தினால் நம்மை இந்த பொறுப்பாக வரக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அவரது இடத்திலே ஒவ்வொரு கிராமமாகவும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நகரமாகவும் சென்று நாம் அவர்களிடத்திலே நம் கட்சியினுடைய வலிமையையும் அனைத்து மக்களுக்கும் செல்லக்கூடிய வகையிலே நாம் எடுத்துரைத்து நமது கட்சியிலே வலுவாக கொண்டு செல்ல அந்த மக்களையும் முன்னெடுக்குமாறு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, முதலில் நான் பொறுப்பேற்று வருகிறது சபை பேருந்து செயலாளராக நான் பொறுப்பேற்று வந்து ஒரு 5 ஆண்டு காலமாக அதில் வந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு எனக்கு வந்து பாராட்டுகளா நிறையா நம்ம வழங்கினார்கள். ஏன்னா 18 முகாம் கட்டியது ஜம்பையில் பழனிசாமி மட்டும்தான், ஜம்பை பழனிசாமி மட்டும்தான் என்று அண்ணன் குணா அவர்களும் வெற்றிச்சலோடு அவர்களும் அனைவருமே மேலுடைய பொறுப்பாளர்கள் முன்னோடி பொறுப்பாளர்கள் என்னை பாராட்டினார்கள். அது மாதிரியாக எனக்கு உற்சாகம் அதிகமாக வந்ததனால் நான் பொறுப்பாக எந்த ஒரு நிர்வாகி எந்த செயற்குழு போட்டாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டமாக எதுவாக இருந்தாலும் சரி, முன்னிலை என்பது ஜம்பை பழனிசாமி தான் அறிவிப்பார்கள். எல்லா தோழருக்கும் இது அறிந்த விஷயம். இப்போ 2வது வந்து விவசாயிகளில் மாநில துணை செயலாளராக எனக்கு வந்து பொறுப்பு கிடைச்சது. இதனால போது நான் நல்லா உழைச்சது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பகிர்கிறேன். இப்போ இது வந்து பவானி ஒன்றியத்துக்கு நான் வந்து பொறுப்பு போட்டிருக்கிறேன். நம்ம அண்ணன் சுரேஷ் அவர்கள் இதை கருதி எனக்கு வந்து பொறுப்பு வந்து போட்டு கொடுத்தா இன்னும் உழைப்பு கொடுத்து அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து எழுதி போடுறேன். நன்றி, வணக்கம். தமிழருடைய கையை ஒரு சாதி தமிழர் கையை தட்டுவிடும் என்று சொன்னால் தமிழ் தேசியம் எதற்கு என்று 1998ஆம் ஆண்டு காலத்திலேயே ஒரு கேள்வி கடலை எழுப்பி 10 பாதைகள் பிணிவராக படுத்து கிடக்கும் சிறுத்தை தமிழா எழுந்துவதா சரித்திரம் படைப்போம் என்று கூறி நம்மை எல்லாம் தட்டி எழுப்பி தலைநகர செய்து நம்மை ஆளுமை மிக்க சக்திகளாக தலைவர்களாக உருவெடுத்து
செய்த தமிழகத்தினுடைய ஆளுமைமிக்க அரசியல் ஆசான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் திசையை தொடங்கி அண்ணனுடைய திசையை தொடங்கி அவருடைய பாதத்தை தொட்டு இன்று பல்வேறு மாவட்டங்களாக பிரிந்திருந்த 4 திசைகளாக பிரிந்திருந்ததை தொகுதிகளை மாவட்டமாக்கி ஒரு அதிகாரத்தை எப்படி சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகளுக்கு முன்னோடியாக அமலாக்கம் செய்திருக்கிற ஒரு அரசியல் ஆசான் இந்த தமிழகத்திலேயே ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மற்ற கட்சிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார். இன்று தவிர்க்க முடியாத சக்தியாக செயல்பட்டு வருகிறார். அந்த அளவிலே இப்பொழுது எல்லோரும் ஒரு தொகுதியை மாவட்டமாக பார்க்கிற ஒரு பார்வையை உருவாக்கி இருக்கிறார். இந்த சூழலில் பவானி தொகுதி ஒரு மாவட்டமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த மாவட்டத்திலே பவானி மாவட்டத்துடைய முதல் செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ற பெருமையை வரலாற்று பெருமையை வழக்கறிஞர் சுரேஷ் என்கிற பிரபா அவருக்கு இதை கொடுத்திருக்கிறார் எழுச்சி தமிழர். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் கையில தட்டி அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. தொகுதிக்கு முதல் மாவட்ட செயலாளர்கள் வரலாற்று பெருமை. உண்மையாகவே அவரை தொடர்ந்து எல்லா பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் துணை செயலாளர் இப்படியாக செய்தி தொடர்பாளர் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் அந்த அடிப்படையிலே நமது ஆபிரகாமன் அவர்கள் இப்பொழுது ஆப்பக்கூடல் பேரூர் சார்பிலே மாவட்ட செயலாளர்களுக்கு சார்பை அளிப்பார். மாவட்ட பொருளாளர் நீண்ட கால ஒரு லட்சிய கனவோடு இப்போது சர்ச்சை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. பதவியை நான் அடுத்த காரியத்தில் நான் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் பதவி இல்லாமல் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் 7-10 வருடமாக பதவி. அப்பொழுதெல்லாம் எந்த பதவியும் இல்லை. அந்தந்த ஊரிலே அந்தந்த ஊருக்காரங்க சேர்ந்து நீ இருந்துன்னு சொல்லிட்டு அப்ப பதவி. இப்பதான் தலைவர் அறிவிச்சு 7 வருஷத்துல இந்த பதவிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுதான். ஏனென்று சொன்னால் எலிஸ்பேட்டையில முடச்சூர்ல இப்படி ஒவ்வொரு ஊரும் போய் ஒவ்வொரு வீட்டுல தான் கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு வீட்டுல தான் கூட்டம் நடக்கும். ஆப்பக்கூடல ஒரு வீட்டுல கூட்டம் நடக்கும், எலிஸ்பேட்டையில ஒரு வீட்டுல கூட்டம் நடக்கும். அண்ணன் நம்ம மண்டல செயலாளர் அண்ணன் துணை செயலாளர் அண்ணாவுடைய நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற அண்ணன் வேலையான அண்ணன் உண்மையாகவே நம்ம திருமா குழந்தை வீட்டுல அந்த வீட்டுல சாலை முன்னாடி ரோட்டோரமா செட்டு போட்டுப்பாங்க. நம்ம செக்டர் நம்ம வார்டு சட்டமன்ற தொகுதி செயலெல்லாம் பவானி எல்லாமே ஒரு எளிமையான ஒரு வேலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே குடியரசு முதற்பட்ட நம்ம எல்லாமே நாகராஜன் எல்லாமே ஒரு இடத்துல நின்று அப்படி கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு அரங்கத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு தலைவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் அரங்கத்தில் கூட்டம் நடக்குது. இதெல்லாம் வளர்ச்சி பெற்று வரணும். நாம் கொஞ்சம் வளர்ச்சி பெற்று வருவோம். தன்னுடைய நடைகிறது அடுத்தடுத்த சூழ்நிலை கருதி தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய வளர்ச்சி கருதி நாம் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பதவி எனக்கு அதை பற்றி நான் பேசுறேன். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை நம்மை நோக்கி இருக்கிறது. அதைத்தான் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த அரசியல் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று மதவாத சக்திகள் ஒருவரும் இருக்கிறார். மதவாத சக்திகள் எப்படியாவது ஒரு மதச்சார்பற்ற தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்விலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் புரிதல் முதல்ல புரிஞ்சுக்கோ. பார்வையில் நம்ம பேசலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. அண்ணா திமுக வந்து கண்டிப்பா தேர்தலுக்கு பின்னாடி காணாமல் போய்விடும். நிச்சயம் காணாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் பிஜேபி அதை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்ததாக நாம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அடுத்த முன்னோடியாக திகழப் போகிறது. ஏனென்று சொன்னால் அரசியலுடைய புரிதலோடு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த அழகா பிஜேபி கோபப்படுறோம். பிஜேபி ஏன் கோபப்படுறோம்? அந்த அரசியலுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. இந்த தெளிவு, இந்த தெளிவான அரசியல் எல்லோரும் கற்றுக் கொடுக்கிறார் திருமாவளவன் என்கிறார். அந்த புரிதல் தான் மதவாத சக்திகளுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த அரசியலை புரிந்து கொண்டு நாம் வருகிற தேர்தலில் எப்படி கட்டமைப்போடு செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியம். மாவட்ட செயலாளர்களுடைய இன்று புதிய மாவட்ட செயலராக செயல்பட்டு வருகிற
அவருடைய களத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் நீண்ட கால நண்பர், 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை அனுபவம் பெற்ற நண்பர் தான். இப்பொழுது தொகுதி மாவட்ட செயலராக பொறுப்பேற்றுகிற போது இந்த தேர்தல் களம் ஒரு யுத்தகலமாக இருக்கிறது. அவருக்கு நமக்கும் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எப்படி நம்முடைய வாக்கு வங்கிகள் அதிகரிப்பது, இதுதான் இன்னைக்கு நம்ம கட்சி அங்கீகாரம் கொடுக்கிறான்னு சொன்னா சாதாரணம் அல்ல. அந்த வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்துவது எப்படி, இதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதியிலே நம்ம வார்டுல வாக்கு வங்கியை இதை விடுதலை சிறுத்தைவாடி இவ்வளவு வாக்கு இவங்க போய் பார்த்து இவ்வளவு வாக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம கூட்டணி கட்சிக்காரர் கிடைக்கும். அப்ப நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம். அந்த செயல்பாட்டுக்குள்ளே முதலில் நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த செயல்பாட்டை நாம் இப்பொழுது விஜய் என்கிற நண்பர் அந்த நபர் பிஜேபியுடைய கைப்பிடியாக செயல்பட்டு ஓட்டுகளை பிரிப்பது மட்டும்தான் அவருடைய செயல்பாடு. இந்த தேர்தல் முடிந்த பின்னால் அவர் காணாமல் போய்விடுவார். யாரும் போன் வச்சு அதை தேடிக்கிறாரா? என்னோடது. அதனால நீங்க இன்னைக்கு கைப்பிடியாக செயல்படுகிற விஜயனுடைய அந்த ஓட்டு பிரிப்பை நாம் முறியடிக்க வேண்டும். அந்த திட்டத்துக்கு நாம் வரணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கி இருக்கிறது. பவானி தொகுதி ஒரு ஆதிக்கம் நிறைந்த பகுதி. இன்னைக்கு அந்த காலத்திலிருந்து நம்ம செயல்பட்டு வந்தாலும் இன்னும் நம்ம வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் உத்வேகமாக எழுத முடியவில்லை. பவானி தொகுதியில பல்வேறு சமுதாயங்கள் இருந்த பகுதி. நம்ம பழனிசாமி சொன்னாரே, இந்த நம்ம பழனிசாமி சகோதரர் இப்ப சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எம்மை பகுதியிலே அப்பொழுதே 20 வருஷத்துக்கு முன்னாடியே எம்மையில போய் களமாட்சி வருவார்கள். அப்பொழுது மதிமுக ராஜாவும் வெளியேறினார். அப்பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எம்மை பகுதிக்கு போய் பார்த்தோம். ஒரு சேர்ப்பு பிரச்சனை இருந்தது. அதை போய் கலந்துட்டோம். இப்ப எல்லா பகுதிக்கும் போய் கலந்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு புதுப்பாளத்தில் ஆரம்பப்படல பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயம் தான். வஸ்தூர் சட்டத்தில் பாரதிய வஸ்தூர் சட்டத்தில் போய் எனக்கு அதெல்லாம் இன்னைக்கு அடிபட்டு இன்னும் தெளிவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே இந்த அரசியலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் முழு மூச்சாக நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய வாக்கு வங்கியை தனித்தன்மையோடு காண்பிக்க வேண்டும் கூட்டணி கட்சிக்கு. அந்த செயலை நாம் உருவாக்குவோம். பதவிகள் தொடர்ந்து நாம் மாவட்ட செயலருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கட்சியிலே இறங்கி 3 வருஷம் ஆகிருந்தது. 3 வருஷத்துல நல்லா கலைப்படி ஆரம்பிக்கும்போது ஆனால் எல்லாரும் சொன்னாங்க பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எங்கள் மாவட்ட செயலாளர் போட சொன்னாங்க. நான் மாவட்ட செயலாளர் போட்டேன், மாவட்ட துணையை போட்டுக்கிறேன், மாவட்ட பொருளாளர் போட்டுக்கிறேன். எங்கள் பசங்களுக்குமே அவங்க 4 பசங்க காலேஜ் முடிச்சிருக்கிறாங்க, எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குமே நான் பொறுப்பு போட்டுக்கிறேன். தலைவர்கிட்ட எல்லாமே டிடி ஒரு 11,000 எடுத்து கொடுத்து டிடி அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். இது முன்னால் மாவட்ட செயலாளர் அஞ்சலீஸ்வரன் வாங்கி எல்லாம் மேலே அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு. நாங்கள் கலை போராடி நல்லாவே பணியாற்றுகிறோம். இப்போ சுரேஷ் மாமன் புதுசாக இங்கே பவானி தொகுதிக்கு நியமிச்சுக்கிறாங்க. அவரோட சேர்ந்து நாங்கள் களப்பணி செய்யலான்னு ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம். அதே இல்லாமல் அவர் 24 நாளுமே எங்களுக்கு அப்பயே ஒரு உதவிகரமாக இருந்தார். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி தலித் மக்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாச்சு. சரிங்கள ஒரு வண்டி கூட வாடகை கூட விடமாட்டேன்னு சொன்னாங்க. அப்பயே நான் தான் கவர்மெண்ட் சொல்லி எதிர்த்து நானும் லாரி அனுப்பிச்சுட்டேன். அப்போ மாமா சுரேஷ் மாமா தான் வாங்க மாமா இதில் நேரத்தில் நாம் எதாவது நாம் தான் முயற்சி பண்ணுவோம்னு அன்றைக்கே ஓட்டு சக்தி கொடுத்து நாங்கள் வண்டியெல்லாம் அனுப்பிச்சுட்டோம். வண்டி காட்டினாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. போலீஸ் மேலே வண்டி மேலே கேஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணது. கவுன்சில் தலைவராக இருக்கிறாங்கன்னு அந்த வண்டி காட்டினாங்க. இதே அக்ரகத்தில் காட்டினாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் காட்டினாங்க. எத்தனையோ பிரச்சனை. நம்ம விநாயகர் மூர்த்தி அண்ணன் தான் அன்றைக்கி மாவட்ட செயலாளராக இருந்தார். அன்றைக்கி எல்லாமே சக்தி கொடுத்து எங்களுக்கு பண்ணாங்க. அன்னையிலேருந்தே கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சது சுரேஷ் மாமன் தான். சுரேஷ் மாமன் தான் வர சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி பண்ணோம். அப்புறம் அதுலேருந்து ஒரு 3 வருஷத்தில் ஆகிருக்கு. இப்போ எல்லா பொறுப்புக்கும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். தலைவர் பார்த்து சுரேஷ் மாமன் பார்த்து எதுவும் நல்ல ஒரு பொறுப்பை எங்களுக்கு அறிவிச்சேன். நன்றி. அது இல்லாத பசங்க டிகிரி முடிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு நல்ல உணவு பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளை அவங்களே அறிவிப்பு நாங்கள் கேட்க வரல. பொருளாதாரம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங்கும் மாமாவோட நிற்போம். போராடும் நாங்கள் பண்ணுவோம். தலைவரோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எங்களுக்கு எது கொடுத்தாலுமே
ரொம்ப சந்தோஷம். தெரியல. ஆனால் என்னோட பணி வந்து 18/10/2003 வந்து பவானி நகர நம்ம தலைவர் பதவிக்கு போட்டிட்டு 555 வாக்கு பெற்றிருக்கோம். அப்போ 2001 நாங்கள் ஆட்டோவில் பிரச்சாரத்துக்கு போகிறோம். எல்லாம் ஒழிஞ்சுருவாங்க. போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு இன்னும் இவ்வளவு தைரியமாக நீங்கள் திருமாவளம் இவ்வளோ இதாக போனீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பயந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசி அவங்க என்ன செய்யணும் செஞ்சா அப்படி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து 25 வருஷம் நாங்கள் பதவிக்காக இல்லை. எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்போம். இன்னைக்கு கூப்பிட்டாலும் போய் வேலை செய்வோம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்கள் பதவியெல்லாம் பெருசே கிடையாது. இந்த பதவி இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆட்டக்குடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இருக்கும். அப்போ வந்து தலைவர் நாங்கள் போய் ஒரு டீமாக உட்காந்து நம்ம ராஜாவோட வீட்டில் தான் படுத்துருப்போம். அங்கே தான் படுத்துருப்போம். 4 நாள் தங்குவோம். போய் சுற்றி எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு மறுபடியும் வருவோம். வந்தோம்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அங்கேயே படுத்துருப்போம். எல்லாம் படுத்து போயிருப்போம். மயிலப்பாடி ஒன்றியத்தில் போய் படுத்துருப்போம். அப்போல்லாம் இந்த வாகன வசதி செல்போன் வசதியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு மீட்டிங் வந்து பவன் அரேஞ்ச் பண்ணிட்டப்போ சுற்றி கலையரசன் வராது. வந்தப்போ தான் பார்த்துட்டு அந்த மீட்டிங் வந்து 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுக்குறாரு. நான் அப்போ வந்து போன் வசதியெல்லாம் கிடையாது. லெட்டர் கடிதம் வாங்கி லெட்டர் போட்டு அந்த நாளிலேயே வந்து 2001க்கு முன்னாடியே அன்னைக்கு வந்து ஒரு 57 பேர் வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கூட கம்மி தான். அப்போ வந்து 57 பேருக்கு கொடுத்துனேன். எல்லாம் லெட்டர் கடிதம் வாங்கி எல்லாத்தையும் கடிதம் எழுதுறேன். எல்லாத்தையும் கடிதம் எழுதி எல்லாத்தையும் வர சொல்லி அவர் வந்து சுசி கலையரசு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டார். என்னென்ன இந்த ஏரியாவில் இந்த கூட்டத்தை பார்க்கவே இல்லை, ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க மாவட்டம் செய்தி தொடர்பாளர் நீங்கள் வாங்கிக்கீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. அது மாதிரி அந்த அளவுக்கு பணி வந்து எப்போ கேட்டாலும் எங்களுக்கு வந்து பணி செய்யறதுல யோசிக்கவே மாட்டோம். எங்களுக்கு பதவி வந்து முக்கியம் இல்லை, தலைவருக்காக எந்த இடத்துல நிற்போம். இன்னும் கூட காலமானதுக்கு அப்புறம் ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு தலைவர்னா தலைவருக்காக எந்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். 2வது சொல்றேன்னா பவானி தொகுதியில் வந்து அறிவிச்சிருக்கிற நமது மாவட்ட தலைவராக இருக்கட்டும், மாவட்ட துணை செயலாளராக இருக்கட்டும், அறிவிப்பு கேட்டவங்க உண்மையிலேயே மனம் அறிவிக்கப்பட்டவங்க நான் ரொம்ப சொல்ல இருக்கிறேன். நம்ம மண்டல செயலாளர் அவங்க அறிவிச்சாங்க திருவிழா உணவாக அண்ணனுக்கு அப்பவே நான் செய்யணும். ஒரு 10:30 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 10:30 அவர் தகவல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அதே மாதிரி தலைவருடைய பேரை கேட்டவங்க நாங்கள் அதனால பயணிச்சிருக்கிறோம். என்ன இருந்தாலும் கொடுக்குறோம், நாங்கள் வாங்கியிருக்கோம், போய் வேலை செஞ்சுருக்கிறோம். அதனால் நம்ம தம்பி கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து ஆற்றக்கூடாது பரவாயில்ல, இதெல்லாம் ஒருங்கிணைச்சாக்கா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கு. அதனால் போகிறவங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த நேரத்திலும் என்ன இருந்தாலும் போய் இன்னும் பணி செய்ய தயாராக இருக்கணும். நம்ம இங்கே போகல, நம்ம ஈகோவோட ரொம்ப தான் காட்டாங்க. நம்மளுக்குள்ள என்னங்க ஈகோ, நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, அதெல்லாம் ஒன்றும் காட்டாங்க. எந்த நேரத்தில் யார் வேணாலும் பேசுறது, யார் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. உண்மையிலேயே முடியாத சூழ்நிலைலாம் வர முடியும்னு சொல்லிடுற ஒன்றும் தப்பு இல்லை. வர வேண்டிய சூழ்நிலைக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம நிற்கணும். நம்மளுக்கு வந்து ஈகோ, நான் தான் பெருசு, நான் மக்களோட நான் இந்த வேலை செய்கிறேன், நீங்கள் அந்த வேலை செய்யணும். நம்மளுக்கு வந்து மக்கள் படி தான் முக்கியம். தலைவர்கள் அந்த மாதிரி பேசுறது இந்த வேலை முன்னேற்ற முடியும். அப்படியே பறந்துட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படி பார்க்கறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி சொல்லுறாரு. இன்னும் தலைவர்களாக உழைக்கும்போது நம்மளோட பாது நம்மளால முடிஞ்சு உழைப்பாது போடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வருது. அதனால நம்ம பவானி தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிற 100 பேரும் படிச்சா நல்ல புத்திசாலிகள். அது வந்து ரொம்ப சிறப்பு. நீ எந்த மாவட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நம்ம பவானி மாவட்டம் ரொம்ப முக்கியமான மாவட்டம். பவானி தொகுதி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் வந்தாலும் அவங்க நடக்கலாம் ஏடிஎம்க்கு அப்படிதான் அவங்க சைடில் போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் கவனிக்க முடியுதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு தடவை பாமக வந்துருக்காங்க. அதனால வந்து வர்றதுல வந்து நம்ம மாற்றணும். இன்னொரு வந்து நம்ம இருப்பா அப்படின்னு சொல்லி அதை மாற்றி காட்டணும். அதனால வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்க வழிபடுற வழியில காப்புற வழியில நம்ம பயணிக்கலாம். நேர காலங்கள்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. உழைப்ப போடுங்க, முன்னேறுவோம், அடுத்த வளர்ச்சி செய்வோம். இன்னும் வர இளைஞர்கள் வளர்க்கணும். அநேக இளைஞர்கள் கொடுக்குறாங்க. யார் படிச்சிருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் குறிப்பாக திமுக பார்த்தா தெளிவாக பிரிச்சு வச்சிருக்காங்க.
படிச்சுன்னா அவங்க ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க, எம்எல்ஏ சீட்னு ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. இது எத்தனை பேர் கவனிக்கிறதுன்னு தெரியும். அந்த மாதிரி உண்மையிலே என்னன்னா முதல்ல படிச்சவங்க வாங்க, படிச்சவங்க தான் வேணும். அவங்க வழிநடத்தும் போது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதனால யாரும் யோசிக்க நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம போடாமா நம்ம முன்னாடி போனால் நம்ம இந்த ஜாதியும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்கவே வேண்டியது. அதனால தாராளமாக முதல்ல படிச்சவங்க அனுப்புங்க, படிச்சவங்க கூப்பிட்டாங்க. பெண்கள் வந்து வேணும். இப்போ சமூகத்தில் தலைவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, பெண்களுடைய பங்களிப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் ஏவனமாக இருக்கப்படுது. 10 பேர் 20 பேருக்கு தான் அளவு நாள் பார்ப்பாங்க, 200 பேர் 300 பேர் தான் அளவு நாள் பார்ப்பாங்க. அதனால பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் வலிமை பெறணும் இருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், பெண்களுக்கும் அவங்களுக்கான உரிமை கொடுத்து அவங்க விட சேர்க்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணி செஞ்சிருக்கிறோம். நாங்கள் பொறுப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறோம். இதுவரை தலைவர் அறிவிக்கவில்லை, அறிவிக்கவில்லை. இன்னைக்கான எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்கள் களத்தில் நிற்போம், களத்தில் வேலை செய்வோம். இதுக்கு பதவியாக அந்தஸ்து முக்கியத்துவம் கிடையாது. தலைவர் அறிவித்தாலும் அறிவிக்கவில்லைனாலும் இது வழி தொடரும். தலைவரோடு நாங்கள் மாவட்ட செயலாளர் பயணிச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாமே அதற்கான அப்ளிகேஷன் நம்பியிருக்கிறோம். அது வரும்போது வரும், அது வரை நம்ம பணி தொடரும் என்று இப்போ புதிதாக புறப்பட்டுள்ள அண்ணன் மண்டல செயலாளர் அண்ணன் திருமாவளவனுக்கும் நமது மாவட்ட செயலாளர் ஆகியோர் சுரேஷ் பிரபாகரன் அவர்களுக்கும் அன்னை முஸ்லிம்களும் இன்னும் மனதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களுடைய உழைப்புல அதிக பங்களிப்பு ஒரு தொழில் படை நம்ம தொழில் செயலாளர் ஆற்றல் அம்சம் தெரியும். எங்களுடைய பணி ஆரம்பத்திலும் தெரியும். எங்களுடைய வரலாறு தொழில் செயலாளர் நாங்கள் இணைந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால ஆற்றல் அம்சம் மறந்து மன்னிச்சிருங்க. அதனால வந்து எல்லாருக்கும் ரொம்ப மாமனியான வாக்குகளை தெரிவித்து நிறைவு செய்ய சிறுத்தையாய் நம்ம எல்லாம் தலைவர் செய்த வழக்கான தலைவர்களுடைய தலைவர் அவருடைய எழுச்சி தலைவர் இருக்கின்ற இசை வழங்கி இந்த கூட்டத்திற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சுரேஷ் பிரபாகரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரியா மணிவண்ணன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் திம்சி அவர்களே, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, அண்ணன் மண்டல துணை செயலாளர் நன்றிக்குரிய அண்ணன் குணவரன் அவர்களே, அண்ணா அவர்களை நான் சொல்ல பேசிட்டே இருக்கலாம், அதை பற்றி நிறையா இருக்கு. அதுபோல நம்முடைய குடியரசு தலைவர் அவர்களே, அண்ணன் நாகராஜன் அவர்களே, கூடியிருக்கிற அண்ணன் செல்வன் அவர்களே, வெளியே உள்ளிட்ட தம்பிகள் எப்படி என்னோடு படித்திருக்கிற பிரதீப் விதேஷ் உள்ளிட்ட தோழர்களே, அப்படியே அன்பு அவர்களே, அனைவருக்கும் சிறந்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த பழனிசாமி அவர்களே, சகோதரி அக்கா அவர்களே, வழிகாட்டி சாமஸ் அவர்களே, சகோதரர் மூத்த போராளி முன்னாள் இருக்கிற முன்னாள் தொகுதி செயலாளர் ஆற்றலரசு அவர்களே, அண்ணன் வெற்றி சிவன் அவர்களே, அனைவருக்கும் சிறந்தான வணக்கத்தை தெரிவித்துக் அண்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாமா ஜெயராஜ் மாமா அவர்களே, அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2000ஆவது ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த கட்சி
நிகழ்ச்சியிலே பயணித்திருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் முதல் முறையிலே எங்களுக்கு ஒரு பிசிஆர் கேஸ் நாங்கள் வழக்கை சந்தித்து நேர்ந்தது. எங்களுக்கு எப்போ அந்த அனுபவமே இல்லை. 2000 நாங்கள் எல்லாம் 22 வயசு தான். அன்றைய காலகட்டத்திலே அண்ணா குணானந்தன் அவர்கள்லாம் அங்கே வந்து அந்த இருக்கிற கலியூர் இன்ஸ்பெக்டர் வந்து அதையெல்லாம் பேசி அண்ணா பற்றி சொல்லலாம் இருந்தாங்க பேசி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கு கூட்டேறி சாட்சி சொன்னது நாங்கள் 2 பேர். இன்றைக்கு மாவட்ட செயலர்களாக இருக்கிற அண்ணா ஜெயராஜ் அவர்களும் நானும் பழனிக்கு ஈரோடு போகல. எனக்கெல்லாம் 22 வயசு தான். அந்த உணர்வோடு நான் இன்றைக்கும் நாங்கள் அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்டத்தில் எல்லாருமே சில விழிப்புணர்வுகள் வந்து புறப்பாடுகள் இன்னும் அனைவரும் ஒரே குளத்தில் காட்டும் ஒரே தலைவரைத்தான் இன்றைக்கும் நாங்கள் இதயத்தில் ஏற்றி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பதவியில் ஒரு முக்கியம் இல்லை. இந்த மாமன் தலைவர் முகபாரதி அவர்கள் கூட படையிலிருந்து பயந்த சனம் படை இருக்கு ஏகப்பட்ட பேர் நம்முடைய தலைவர்கள் தாழ்த்தப்பட்டு வருகிறாங்க. ஆனால் படையிலிருந்து பயந்த சனம். ஆனால் தலைவர் அதற்கு முன்பாகவே யுவகாரணி மாமன்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசியார் அமைப்பாக்குவோம் என்ற தலைப்பில் படை திரட்டு தடை நொறுக்கு என்ற தலைப்பில் நம்ம எல்லாம் ஒரு படையாக்கி இருக்கிறார், அமைப்பாக இருக்கிறார். அந்த தலைவர்களுக்கு தான் நாம் இணைந்து செய்வோம். எந்த ஒரு பதவி என்ற உலகமே முக்கியம் இல்லை. எந்த பதவி ஆளுநருக்கு ஒரு பதவி இல்லை அறிவித்திருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். சகோதரர் பவானி எழுதி மாவட்ட அமைப்பாளருக்கு குடியரசு அவர்கள் பெருமை கூறுகிறார். நம்முடைய ஆதரிக்கிறேன். மிகச்சரியான நபர் அவருக்கு கிடைக்கிறது என்றால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் முடிய வகையில் மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் அவருக்கு தெரியும். யாரால் எல்லாருமே உரிய பொருட்கள் நிச்சயமாக செயல்படுவார். எந்த ஒரு குழு அரசியல் விருப்பமாக ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஒரு அரசியல் எதிரியாக பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தான். இன்றைக்கு நாமெல்லாம் காலைக்கா சிலர் பேசலாம். காலைக்கு நம்முடைய தொழில் சில பேர் புரிதல் இல்லாமல் படத்தில் படிக்கிற கதாநாயகம் நினைச்சு நிஜத்தில் பிடித்த ஒரு மாநிலத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் இந்த பிரச்சனை எங்கூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு, எங்கூரில் இருக்குது, எங்க வாழ்க்கை இருக்குது. ஆகவே இதையெல்லாம் நம்முடைய தம்பிகளை எல்லாம் அரசியல்படுத்துவது நமக்கு மிக மிக முக்கிய தேவை. சரியா? ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அடுத்த தளத்தில் கொண்டு செல்வோம். அது மட்டுமல்ல, உயிர் பொறுப்புகளை நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் சமர்ப்பிப்போம். அதை பரிசீலித்து ஏற்பவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்குவார். அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய களத்தை வலுப்படுத்துவோம். இந்த தேர்தல் அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நாம் சிறப்பாக செயலாற்றி வெற்றி கணியை பற்றி செல்வோம். மீண்டும் ஒரு சொல்கிறேன், நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்போம், உறுதியாக இருப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முன்னாள் வரைக்கும் முன்னெடுத்து வந்திருக்காங்க. நம்முடைய துணை செயலாளர் எவ்வளோ பெரிய ஆளுங்கள் எனக்குலாம் தெரியும். அவ்வளோ பெரிய ஆளுங்கள் அண்ணன்லாம் ஆரம்பத்தில் வாழ்ந்துருந்தாங்க. மிகப்பெரிய அண்ணன் எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் சாதாரணமாக முன்னாடி போட்டுருக்கிறாங்க. யாருக்கும் நான் அறிவேன், என்னை போல அறிவார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் முன்னேற்றம் நன்றி கொடுக்கிறேன். நாங்கள் இணைந்து பயணிப்போம். எல்லாம் பொருள்களையும் மறந்து நாங்கள் புதியதை நம்முடைய பிஜேபி பற்றியை ஒருங்கிணைப்போடு தெரிவித்துக் கொண்டு முழு முயற்சி மாவட்ட செயலர் செய்து நான் தனிப்பதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ் ஆப்பூர் தேர்தல் 15 வார்டு இருக்கும். ஸோ 15 எங்களுடைய ஒட்டுமொத்த ஆப்பூர் தேர்தலில் 9,009 வார்டு இருக்கு. 9,009 வார்டு இருக்கு. அதில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா டெலிஷன் லிஸ்ட் மீண்டும் வந்து நமக்கு வந்து புது ஓட்டர் லிஸ்ட்டும் ஒரு வாரத்து இல்லை ஒரு 10 நாளுக்கு மறுபடியும் கொடுத்துருவோம். ஏன்னா சார் படிவம் வந்துட்டு சரியாக பூர்த்தியாக அதனால் மீண்டும் தரப்போறாங்க. அப்போ தரப்ப எனக்கு 9,009 ஓட்டுகள் 40 பேருக்கு. அதில் 15 வார்டில் இப்போ மட்டும் நாங்கள் 7 வார்டுக்கு முதல்வர்களை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 7 வார்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீது 7 வார்டுக்கு கன்ஃபார்ம் ஒவ்வொரு கூட்டத்திலும் தகுதிப்படுத்தி வச்சுருக்கோம். 15 வார்டையும் ஆப்பூர் இருக்கிற பேரோட முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா கட்சி பசங்க வந்து
வாழ்க்கையும் என்ன பண்ண போறோம்னா முழுமையாக செயல்படுத்தி முழுமையாக நமக்கு ஓட்டு விகிதத்தை முதல்ல கிடைச்சது காலம் கிடைச்சது இன்னும் அதிகப்படுத்தி செயல்படுத்தி நாங்கள் கொண்டு வருவோம். மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில் அவர்களே, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூறியிருக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்கள் வந்த பிறகு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து களப்பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே கொரோனா டைம்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணதுல வந்து மாவட்ட துணை பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வேற எந்த ஒரு மூவ் பண்ணல. போன டைம் வந்து தலைவர் வந்து பணம் கட்ட சொல்லும்போது கூட நான் அது மூவ் பண்ணல. ஏன்னா என்னால் அந்த டைம்ல என்னால் பயணிக்க முடியல. இப்போ நான் வந்து பொறுப்பு எதுவும் கேட்கல. அப்படி கேட்கறதா இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுனால இஸ்லாமிய பேரவையில் கேட்கலான்னு இருக்கேன். முன்னாடி கொரோனா டைம்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணல மாவட்ட துணை பண்ணேன். இப்போ அது எனக்கு கிடைச்சா பார்ப்பேன். அப்படின்னு நான் இஸ்லாமிய பேரவையில் கேட்கறேன். இதனால வந்து முகச்சேரல் யாருக்கும் இல்லை. ஊடகத்தில் வந்து எத்தனை முகச்சேரல் எனக்கு தெரியல. இது மாவட்டச்சேரல் முகச்சேரல் வந்து எல்லாரும் முகம் கட்டமைப்பு தான் கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பு என்பது ஒரு பொறுப்பே அல்ல. நம்ம பொறுத்தவரைக்கும் இந்த பொறுப்பு இருந்தால் தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்துட்டு தலைவர் வந்துட்டு எந்த வழியில நம்ம பயணிக்கிறோம் அந்த வழியில நம்ம வந்துட்டு ஒரு நாடம் பெற்ற குதிரை போல
வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக அறிவிச்சாரு. இப்போ அந்த பொறுப்புகளையும் வந்துட்டு மாவட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த 15 பேர் கொண்ட குழுவில் வந்துட்டு இன்னும் அந்த பொறுப்புகளை இன்னும் அறிவிக்காத சூழ்நிலை இருக்கு. அதை விட்டு ஆனால் தலைவர் வந்துட்டு மீதி இருக்கிற நகரம், ஒன்றியம், பேரூர்காலம் எல்லா பொறுப்புகளையுமே வந்துட்டு தலைவர் நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மாவட்ட நிர்வாக குழுவுக்கு அந்த செயலை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தோட கலந்து ஒவ்வொருவாக்கி எல்லாரும் அனைவரும் செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா இப்போ ஒவ்வொரு நம்ம எத்தனை பேருங்கிறோமோ எத்தனை வந்துட்டு ஒன்றியம் எவ்வளோ நம்ம வந்துட்டு கட்டமைப்பு மூலமாக இந்த பவானி ஒன்றியத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து ஒவ்வொரு முகாமா, ஏன்னா இப்போ வந்துட்டு எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு முகாமாக போய் நம்ம உறுப்பினர்களும் சரி மற்ற நிர்வாக மாவட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு முகாமாக நம்ம போய் அங்கு இருக்கிற மக்களோட தேவைகள், அங்கு இருக்கிற மக்களுடைய குறைகளை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம கட்சி சார்பாக பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்சியோட நிர்வாகிகளை அதிகப்படுத்தணும். அந்த ஒரு செயலை நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி அந்த சகோதரர்களே, வந்திருக்கிறாங்க மகிழ்ச்சி மாவட்ட செயலாளர் அந்த சகோதரி எம்டிமா அவர்களே, தலைமையேற்று நடந்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய மாவட்ட செயலாளராக தம்பி சுரேஷ் அவர்களே, இதுலையெல்லாம் வழிநடத்தி வழிகாட்டக்கூடிய ஆலோசனை செய்து இதுலையெல்லாம் வழிநடத்தக்கூடிய அந்த ஐயா சாமஸ் அவர்களே, ஆத்ராஸ் அவர்களே, வெற்றி சொல்லுற அவர்களே, புரோணம் அவர்களே, செய்தி பொருட்கள் செந்தில்குமார் அவர்களே, நாகராஜ் அவர்களே, கிங்ஸ் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் இன்னைக்கு தான் ஒரு மகிழ்ச்சியோட இருந்தால் வந்து கருத்து பயன்படுத்தாத அம்மைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம எப்படி குடும்பமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி இடத்துல வந்து மனவிட்டு நம்ம பேசுறத இது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எப்படி குடும்பம் இருந்தால் கூட அதெல்லாம் மனசில் வைக்காம நீ கட்சி வந்து கையாம வளர்ச்சியாக இருக்கு போய்கிட்டு நம்ம உறுதுணையாக இருந்து நம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள் வந்து நம்ம புத்தகம் கொடுக்கும்போது தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எனவே நம்மளாம் நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல உங்கள் ஊர்களில் நம்ம தமிழ்நாட்டை தவிர வேற யாராவது போட்டோம் இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் செக் பண்ணாங்க. அந்தந்த ஊர்களில் இருக்கிற உங்களுடைய அந்த தேர்தல் இந்த ஊரில் செக் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை முதல்ல தலைவர் என்ன வழியாக பார்க்க. ரெண்டாவது தேர்தல் நம்ம நாட்டில் எல்லாத்தையும் ஊருக்கு போடுறீங்க. நம்ம ஜெயிக்கணும்னா மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கணும். மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த தீர்வு செஞ்சு கொடுக்கணும். இதையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதனால் வருகிற தேர்தலில் நீங்கள்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். நம்ம அடுத்த தேர்தலும் நாம் வந்து ஒரு விடுதலை எம்எல்ஏ வாரம் அதற்காக போய் நாம் உழைக்கணும். அதுதான் இல்லை முகாம்களை நம்ம கட்டணும். நம்ம வந்து அதை வந்து ரீபார்ம் பண்ணணும். அந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும். அதனால் அதுக்காக நம்மளாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அன்பாய் கேட்டு வாய்ப்பு நன்றி. என் பேர் செந்தில்குமார். இந்த மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எழுச்சி தமிழர்கள் எனக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது சாதாரண விஷயம் அல்ல, உழைப்பு. நான் 2008 சேலம் மாவட்டத்தில் குடியேற்றி அங்கிருந்து பயணித்து வந்தேன். இங்கே ஈரோடு மாவட்டத்துடன் இணைத்தவர் எல்லாம் தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை பணியாற்ற வைத்தார். வரும்போது
இந்த மாவட்டத்தில் வரும்போது காரணம் ஒரு சின்ன உதாரணம். இங்கே உட்கார்ந்திருக்கும் தோழர் நமது வள்ளியம் அவர்கள் இன்னைக்கு நாம் சாதாரண நினைக்கூடாது. நான் மாவட்டத்தில் இணையாத போது என்னை இணைய வைத்தால் காரணம் இங்கே நம்ம அங்கேயே படிக்கலாம் நினைக்கும் போது ஒரு சின்ன ஒரு இதில் என்னை இணைய வைத்த ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறார். போகும்போது நம்ம மாவட்ட இணைப்பது சாதாரணமாக போகக்கூடாது அப்படின்னு நினைத்து எழுதும்போது எனக்கு சகோதரி செவந்தி அவர்கள் ஊக்கமும் பணத்தையும் கொடுத்து நீங்கள் மாவட்டத்திலேயே இந்த மாவட்டத்தை மேலும் எங்களோடு பொருளாக இருக்கணும் என்று அறிவுரை கொடுக்கிறார். அவர்களது கட்டளையை ஏற்றுக்கொண்டு இதே மாவட்டத்தை இணைந்து நான் பணியாற்றி வந்தேன். இப்பொழுது எழுத்துள்ளவர்களால் மாவட்ட செயல்பாளர்கள் நியமனம். அப்படி எழுதும்போது நம்ம பொதுவா சேரக்கூடாது கட்சி நாம குறைந்ததற்கு ஒரு 50 பேரோடு சேரும் என்று நினைத்து அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் நாம் சும்மா நினைக்கக்கூடாது. சிவந்தி அவர்களை அவர்கள் வீடு வீடாக சென்று தலைவர் போய் கட்சியில் இணையும் போதே 50 பேரோடு போய் இணைந்தார். இப்பொழுது 100 பேரோட இந்த மாவட்டத்தில் மாவட்ட பொருளாதார பயணித்திருக்கிறார். அதுபோல நாமும் ஒவ்வொரு வார கலப்பணியாற்ற வரும் ஒரு ஒத்துழைப்பு தான் யாருக்கும் ஈகோ வேணும். முதல் சொல்லுவேன், எனக்கு இந்த மாவட்டத்தை சில நண்பர்கள் என்னையும் யாருக்கும் சிலர் தெரிந்திருக்காரு. புதிதாக இருக்கிறவர் இந்த நிகழ்வை தலைமை ஏற்றுக்கொண்டு கொடுக்கும் அன்பு சகோதரர் சிலர் சொல்றது ஆனா மூத்த முன்னோடி எங்களை வெளிநாட்டில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் பொருளாளர் அவர்களே, அண்ணன் வெள்ளாமணி அவர்களே, கிங்ஸ்லி அவர்களே, மாவட்ட மகளிரணி மாவட்ட பொருளாளர் அக்கா சிவந்தி அவர்களே, அண்ணன் வெற்றிச்செல்வன் அவர்களே, ஆத்மசன் அவர்களே, அண்ணன் சாரஸ் அவர்களே, ஐயா அவர்களே, அண்ணன் ஐயா செல்வராஜ் அவர்களே, பழனிசாமி அவர்களே, அனைவருக்கும் அனைவருக்கு வருகிறது. நம் கட்டமைப்பை தொடர்புகிறோம் ஒரு ஒற்றுமையிலையும் இப்போது பார்த்தீங்களா இந்த எதிர்பார்க்காத ஒற்றுமை இருக்கு. இது போல எல்லா நிகழ்விலும் ஒற்றுமை வேணும். நம்மை ஒவ்வொரு முகாமாய் கட்டமைக்க வேண்டும். இப்பயே 4-5 முகாம் ரெடியாக இருக்கிறது. அதை விரைவில் வெளிப்படுத்துவோம். நம்முடைய தலைவர் நல்ல ஒரு கலப்போராளி நியமனம் செய்துள்ளார். அதுபோல் அந்த நிகழ்வில் கலப்போராளர்களை நியமனம் செய்துள்ளார். ஆனால் நாங்கள் எந்த இடத்திலும் நீங்க குறிப்பிட்ட நேரத்திற்கு நாங்கள் எல்லாம் ஓடுவடி வருவோம். யாரும் எதையும் உழைக்க வைத்திருக்கிறதா? சின்னவர்கள், முதியவர்கள், இளையவர்கள், இவர்கள் புதிதாக வந்தவர் என்று யாரும் நினைக்கிறதா? எந்த நேரத்தில் கட்சி பணியை செய்வோம், எந்த நேரத்தில் அலுவலகம் மாவட்ட செயலாளர் சொல்வார் உடனே அந்த வந்து நிற்பார்கள். மாவட்ட செயல்பவர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம், ஈர்ப்பு பார்க்க வேண்டாம். முதல்ல நாம தலைவர்களெல்லாம் இந்த மாவட்டத்தில் நவாரி சட்டமன்ற தொகுதியில் இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகம் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க என்ற பெயர் அவருக்கு உண்மையாக வேண்டும். நாங்கள் அதை வெற்றி பெற்று வந்த வேண்டும். இது சிறிய கூட்டம் அல்ல, இது பெரிய கூட்டம். இந்த பெரிய கூட்டத்தை நம்ம நிலைநாட்டுவோம் என்று வேண்டிட்டு இதை யாரும் தயவு செய்து நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு இருப்போம். மண்டலம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர் எல்லாம் சேர்ந்து முதல்ல முகாமை கட்டமைப்போம். முகாமோட சேர்ந்து பயணிப்போம். ஏன்னா அடிமட்டத்தில் உள்ளது நல்லதா நம்மளுக்கு நம்ம நிகழும். அதனால் முதல்ல மகளிரை உருவாக்குவோம். மகளிரை எதிர்த்தார்கள். அவர்கள் இன்னும் 50 பேரை இப்ப அவையோட இணைக்கவில்லை இந்த பொருளாதாரத்தில். அதனால் நீ எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாரும் சின்னவர்கள் பழைய புதியவர்கள் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒற்றுமை இருக்கு. இன்னும் இது வலுப்படுத்தணும். நம்ம பார்க்க தெரிஞ்சிருக்கோம். தயவு செய்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம எல்லாம் நம் தலைவருக்கு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்
எழுச்சித்தனனுடைய போர்படை தளபதிகள், இந்த வருங்கால சிறுத்தைகளே, முன்னோடி தலைவர்களே, இந்த எழுச்சிமிகு கூட்டத்தில் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மாவட்ட பவானி தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ் பிரபாகரன் அவர்களுக்கும் முதலில் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மன்ற செயலாளராக துணை செயலாளராக அறிவித்திருக்கும் களப்போராளி முன்னோடி திருமண பிரபாகரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க முன்னோடி நிர்வாகி வெற்றி செல்வம், வெள்ளாமணி போன்ற தோழர்களுக்கும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர், மீண்டும் மாவட்ட செயலாளர்களுக்காக மீண்டும் தலைமையேற்று இந்த இயக்கத்தில் வழிநடத்தக்கூடிய தோழர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் 2000ஆம் ஆண்டு தோழர் செந்தமிழன் அவருடைய நிலவை போன்று இந்த அரங்கத்தில் அவருக்கு செம்மார்ந்த வீரானந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பவானியில் தமிழ் ஆசிரியராக இருந்து இந்த இயக்கத்துக்கு முழுமீச்சாக பாடுபட்ட தம்பி பேரறிவாளன் அவர்களுக்கும் நிலவை போற்றுகிறேன். நீங்கெல்லாம் புதிதாக வந்திருந்தாலும் எழுச்சி தன்னுடைய தலைமையேற்று இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் இந்த இயக்கத்தில் அறுபாடுபட்ட முன்னோடி தோழர்களை மறந்துவிடாதீர்கள். என்றைக்கும் அவர்களை இணைந்து வேலை செய்யுங்கள், அவருடைய ஆலோசனைப்படி வேலை செய்யுங்கள். இது ஒரு அன்பான வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் பேசும் பொழுது, கூட்டத்தில் பேசும் பொழுது மிக சிறப்பாக பேசுகிறார்கள், குழு அரசியல் வேண்டாம் என்று. ஆனால் குழு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்க வேண்டாம். ஆனால் பல கூட்டத்தில் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், குழு அரசியல் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதி குழு அரசியல் நடக்குது. அதை தவிர்க்க வேண்டும், இயக்கத்தை வலுப்பெற வேண்டும். அதை தவிர்த்து இந்த இயக்கத்தை முன்னோடி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு நாங்கள் பொருளாதாரம் இல்லாமல், வாகன வசதி இல்லாமல், அன்றைக்கு உடல் உழைப்பால் இந்த இயக்கத்தை நாங்கள் வளர்த்தி எடுத்தோம். இன்றைக்கு பொருளாதாரம் இருக்கிறது, வாகன வசதி இருக்கிறது. இன்றைக்கு நல்ல வெள்ளை சட்டை போட்டுக் கொள்கிறார்கள். அன்றைக்கு எங்களுக்கு அந்த வெள்ளை சட்டையே இல்லை. ஏதோ ஒரு சட்டையை கந்தளம் கசக்கி கொண்டு நாங்கள் நடமயமாக இந்த இயக்கத்தை வளர்த்தியுடைய இருக்கிறது. அதற்குத்தான் நாங்கள் முன்னோடி நிர்வாகிகளாக இருந்து வருமாடுபட்ட எங்களை எல்லாம் நீங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும், எங்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டும், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு எழுச்சி தேர்வுடைய கேட்டுக்கொள்கிறேன். தோழர் செந்தமிழ் அவர்களுடைய இருந்த பொழுது ஈரோடு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள், அதில் நானும் ஒருவன் களப்பணியாற்றி இருக்கிறேன். 10 நிர்வாகிகள், அந்த 10 ஒருவன் நானும் ஒருவன் என்று இருந்ததற்கு நான் இங்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் நலமயமாக உணவில்லாமல் இந்த இயக்கத்துக்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயக்கம் இன்றைக்கு விதை ஓட்டவர்கள் நாங்கள். ஆனால் இன்றைக்கு மரமாக உங்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கும் மரமாக இந்த இயக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த இயக்கத்தில் பணியெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆனால் கஷ்டம் என்றால் என்ன, பொருளாதாரம் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரிந்தும் இருக்கும், தெரியாமல் இருக்கும். நாங்கள் அடிபட்டு உதைபட்டு சிரமப்பட்டு இந்த இயக்கத்துக்காக நாங்கள் வளர்த்தியிருக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் ஒரு முன்னோடி நிர்வாகியாகவும் அன்பு தம்பிகளுக்காக அரவணைத்து செல்லக்கூடிய நிர்வாகிகளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2000 ஆண்டிலேயே செல்வகுமார் அவர்கள் இங்கு பதிவிட்டார். அன்றைக்கு ரூபாய் காயின் தான் இருந்தது. அன்றைக்கே ஓட்டு வங்கியை நாம் பெருக்க வேண்டும், அதிகாரத்தை பெருக்க வேண்டும், இயக்கத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று இருந்தால் 2001லேயே எங்களுக்கு எழுச்சி தமிழர் முகத்தை கூட நாங்கள் பார்த்ததில்லை, மாநில நிர்வாகிகள் கூட நாங்கள் பார்த்ததில்லை. என்றுமே விடுதலை சிறுத்தைகள், நான் ஒரு நகர அமைப்பாளர், அவர் ஒரு நகர பொறுப்பாளரான அப்போதே இயக்கத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேட்கையோடு வெறியோடு பவானி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக
ஒரு பக்கம் 400 பக்கம் திகத்து நின்றோம். அதையெல்லாம் ஆய்வு போட்டு இந்த இயக்கத்தில் இருந்தோம். அப்பவே செல்வகுமார் அவர்களை நகரமன்றத்தில் நிறக்காக்கி வைத்து நம்ம இயக்கத்தை 27 வார்டுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆட்டோ பிரச்சாரத்தை நாங்கள் 27 வார்டும் முன்னெடுத்தும் போது பகிரங்கமாக எழுச்சி தமிழர் பெயரை சொல்லிக் கொண்டு வருகிறார்களே, அது ஒரு தீவிரவாத இயக்கம் அல்லவா அப்படி என்று உத்தரவிட்டார்கள். நாங்கெல்லாம் பயணிக்கும் போது எழுச்சி தமிழுடைய போட்டாவே சட்ட பாக்கெட்டில் வைக்க முடியாது. காவல்துறை எங்களை அச்சுறுத்தும். இவர்களெல்லாம் ரவுடிகள், இவர்களெல்லாம் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்ல மாட்டார்கள், விடுதலை புலி ஆதரவாளர்கள் என்று எங்களை அச்சுறுத்துவார்கள். அந்த அச்சுறுத்தும் காலத்திலேயே இந்த இயக்கத்தில் நாங்கள் பயணித்தோம். ஆகவே இன்றைக்கு ஒரு ஆழமாக வளர்ந்திருக்கிறது. அதேபோல் தோழர் பேரறிவாளர் நானும் முடியரசன் அவர்களை என்னுடைய வார்டு உறுப்பினராக அவரையும் நிறுத்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அவருக்கு நாங்கள் வார்டு முழுவதும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். 12வது வார்டில் ஓய்வு பெற்ற ஆனந்த், அதாவது ஈவியில் அவர் ஒரு ஜேயா இருந்தார். அந்த ஜேயா இருந்து ரிட்டையர்டு ஆகி அவர் நம்ம இயக்கத்தில் பயணிக்கிறார் என்று பயணித்தார். இன்றைக்கு அவர் சென்னையில் இருக்கிறார். அவரை 12வது வார்டில் நிறக்காட்டி வைத்து அவருக்கும் நம்முடைய இயக்கத்தை வீடு வீடாக நம்முடைய இயக்கத்தை ஓட்டு வங்கி பெருக்க வேண்டும், அதிகாரத்தை பெருக்க வேண்டும் என்று முன்னெடுத்து களப்பணியாற்றும். அதே போல் 12வது வார்டில் முன்னாள் நகர செயலாளர் சம்பத் அவருடைய சகோதரி கலா அவர்களை எலெக்ஷனை நிறக்காட்டி வைத்து 12வது வார்டில் தோழர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இருந்தாலும் வீடு வீடாக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றோம். இப்போ அதிகாரத்தை நாம் எந்த அளவுக்கு பகிர வேண்டும் என்று எத்தனை முறை நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புக்கு நான் கூட நிற்க மாட்டேன். ஏன்னா இங்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது, பணி செய்யறதுக்கு ஆள் இருக்காது. நானே நின்று விட்டால் அது இருக்காது. மக்களுக்காக உற்சாகப்படுத்தி மக்களை நிற்காட்டி இப்படி 4 முறை பவானி நகரத்திற்கு வார்டில் நிற்காட்டி வைத்து இயக்கத்தை வளர்த்திருக்கிறேன், இயக்கத்தை ஈடுபாக சென்றிருக்கிறேன். ஆகவே மீண்டும் இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்களாம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல் ஒன்றியத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், நகரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், பொறுப்பை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அவருடைய எழுச்சி தமிழர் கட்டளை இருக்கிறார். பகிர்ந்தளித்து நம்மளுக்குள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி எழுச்சி தமிழருடைய தலைமையை ஏற்று இயக்கத்தை வென்றெடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளருடைய நற்பதிப்பை நாம் பெற வேண்டும். இந்த மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக அமைய வேண்டும் என்று களப்பணியாற்ற வேண்டும். அதேபோல் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அனுபவம் சார்ந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முன்னோடி நிர்வாகிகளை அரவணைத்து செல்லுங்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அரவணைத்து செல்லுங்கள். எல்லாம் ஒருங்கிணைந்து எழுச்சி தமிழருடைய தலைமை வென்றெடுப்போம் சொல்லி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம். மாவட்ட துணைச் செயலாளர் மற்றும் ஐயா அவர்களே, மதுரை மாவட்ட பொருளாளர் செல்வி அவர்களே மற்றும் மண்டல துணைச் செயலாளர் அருமை தோழர் குணவான் அவர்களே, பவானி சட்டமன்ற பொதுச் செயலாளர் அருமை நண்பர் ஆத்மாஸ் அவர்களே, இளஞ்சிறுத்தி விசுவாசனின் மாவட்ட அமைப்பாளர் அருமை தோழர் நாகராஜ் அவர்களே, சார்பஸ் அவர்களே, ரவி அவர்களே, சுரேஷ் அவர்களே, ஆப்பூர் சுரேஷ் அவர்களே, பவானி நகர செயலாளர் முரியரசு அவர்களே, பவானி சிவன் அவர்களே, சம்பை பழனிசாமி அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, குருநாதன் அவர்களே, முருசன் அவர்களே, பிரேம் அவர்களே, அருண் குமார் அவர்களே, தருமன் அவர்களே, சுப்ராமணிய தங்கல் அவர்களே, ஈரோடு மஞ்சள் அவர்களே, மதுரை மாவட்ட பொதுச்செயலாளர் அருமை சகோதரி வெள்ளியம்மன் அவர்களே, கோயம்புத்தூர் மாநிலம் அவர்களே, பிரேம் அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பு அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைவரின் ஆலோசனை கூட்டம் எதற்கு என்று சொன்னால், வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பூத்து கமிட்டி அமைத்தல் மற்றும் நிர்வாகி முகாம் கட்டமைப்பு அமைத்தல் ஆலோசனை கூட்டம் வருகிறது. நமது ஒரு மாவட்டம் வளர்ந்து என்று சொன்னால் அந்த ஒன்றியத்தையும் ஒன்றிய செயலாளர் நல்ல திறம்பட செயல்பட வேண்டும். இப்பவே இந்த ஒன்றியத்துடைய எல்லா முகாம்களை கட்டமைத்தால்தான் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு நாம் ஒரு தலைவராக முடியும், ஒரு கவுன்சிலராக முடியும், பிரசிடண்ட் ஆக முடியும்.
ஒன்றிய செயலாளர் திறம்பட செயல்பட வேண்டும். அவர் உறுதியாக இருக்க வேண்டும். தயவுசெய்து சொல்ல, வருகிற உள்ளாட்சி தேர்தலில் பவானி சட்டமன்ற தொகுதியினுடைய உள்ளாட்சி பிரசிடென்ட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20% ஆதாரத்துக்கு ஒரு வழி செய்ய வேண்டும். அந்த அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் மொத்த ஊராட்சிகள் 20, அந்த பேரூராட்சிகள் 3, உலகம், நெல்லிப்பேட்டை, அம்மாப்பேட்டை 3 பேரூராட்சிகள். அந்த 3 பேரூராட்சிகளையும் மாவட்ட செயலாளர்களை பொறுப்பை நியமனம் செய்ய வேண்டும். அதே மாதிரி பவானி ஊராட்சி மொத்தம் 15, அதை 3 பேரூராட்சி கிடையாது. எல்லா ஊராட்சிகளையும் கிராமப்புறமாக முகாம் கட்டமைத்து வந்தால் மற்ற கூட்டணி கட்சி திமுக பயன்படுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து திமுக இல்லாத இல்லை. ஒரு ஊர்ல அவன் சொல்லுவான், விடுதலை சிறுத்தை இந்த ஊர்ல கிராமம் மாசா இருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம கூட்டணி கட்சியை வந்து நம்ம நினைப்பான். இல்லைன்னா நாம எவ்வளவு காலகாலமா போய் நின்றுக்கிட்டு எங்க கூட்டணி கட்சி கொடுக்குறோம், எங்களுக்கு இவ்வளவு கூட வண்டி வளர்ந்து கொடுக்க கேட்டு காலங்கள் மாறிடும். அந்த காலம் பார்த்தோம்னா அந்த பகுதியுடைய ஒன்றிய செயலாளர் வந்து முகாம் கட்டமைச்சாதான் அது எல்லாமே மாற்றம் வரும். தயவுசெய்து சொல்றேன், இப்பயே அஸ்திரம் போடுங்கள். வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒவ்வொருத்தரும் தலைவராக பஞ்சாயத்தில் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்சி பணி செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, கட்சிகளை செய்தால் கண்டிப்பாக தலைவரிடத்தில் மதிப்பு கிடைக்கும், மாவட்ட நிர்வாகத்தில் மதிப்பு கிடைக்கும். கட்சிகளை செய்தால் அவர்களே புறக்கணிப்பார்கள். தலைவர் திருமணம் ஆகாமல் அவர் பார்த்து நினைச்சிருந்தா நீங்க கல்யாணம் ஆகி இருப்பாரு, சந்தோஷமா இருக்கும். மக்களுக்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்போ கூட நைட் 12 மணி நாங்கள் தலைவர் சந்திச்சோம். தலைவரை வந்து 12 மணி நாங்கள் சந்திச்சோம். அப்போ கூட பண்ணிட்டாங்க. ஒரு மனிதன் யாருக்காக? நம்ம சமுதாயம் கீழ்த்தாய்கிறது. அரசு மற்ற கட்சிகள் போய் நம்ம கொடி பிடிக்கிற கோஷம் போடுறோம். இதுக்குத்தான் நம்ம பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் வந்த பிறகுதான் ஏடிஎம்கே மாவட்டத்தில் மாவட்டத்தில் செஞ்சு உட்கார்றாரு, திமுக மாவட்ட செயலாளர் வந்து மாவட்டத்தில் உட்கார்றாரு. இந்த மரியாதை யாருக்கு கொடுக்குறது? தமிழ் தலைவர் ஈச்சு தமிழர் வாழ்றான். இன்றைக்கு அந்த பதவியின் மரியாதை கிடைக்கிறது. தயவுசெய்து சொல்றேன், கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மாவட்டத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க, தலைவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. அப்படி இருக்கிற தயவுசெய்து பொறுப்பு வேண்டாங்க, சாதாரண உயர்த்துங்க. தயவுசெய்து கொடுத்த பொறுப்பு வேலை செய்யுங்க. யாரையும் வந்து உபயோகப்படுத்த வேண்டாம், யாரும் கேவலம் பேச வேண்டாங்க. என்றைக்கு வாட்ஸ்அப்பை தயவுசெய்து எந்த நூலாயும் தவறாக பதிவிட வேண்டாம். நம்மளே கேவலப்படுத்த மாதிரி அதை நேரடியாக கேட்கலாம். யாரையும் வெற்றிச்சிலும் கவர்மெண்ட் ஆனால் இது செய்யாதீங்க, செய்ய தயவுசெய்து யாரும் பதிவிட வேண்டாம். நம்மளுக்கும் 1000 கருத்துகள் குடும்பம் இருந்தாலும் எல்லோரும் சிறுத்தைகள் குடும்பம். நாளைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்றா நிற்போம். இதுதான் ஒரு சிறுத்தைகள் குடும்பம். தயவுசெய்து சொல்றேன், நான் வந்து மாவட்ட செயலர் கட்டியிருக்கிறேன், மாவட்ட துணை செயலர் கட்டிக்கிறேன், கொஞ்சம் மேற்கு மண்டலத்தில் மாநில துணை செயலர் கேட்டிருக்கிறேன். அதனால வந்து தலைமை மாவட்ட நிர்வாகம் என்ன பொறுப்பை இருந்தாலும் மாவட்ட செயலர் இணக்கமாக வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு அறிவுறும் கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், சிறப்பாக இந்த பயிர் பகுதியை முன்னணி கட்சியாக செயலாற்றிட இங்கே இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே, முன்னிலை வகித்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வெற்றி செல்வன் உள்ளிட்ட தோழர்களே, இந்த அறிமுக கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி கிங்ஸ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் வெள்ளாமல் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தோழர்கள் எல்லோரும் வந்து சாதாரண ஒரு உறுப்பினராக, கட்சி தோழராக இல்லாமல் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு தலைவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன்.
அனைவருக்கும் ஒரு பணிவார்ந்த வழக்கத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த பவானியில் ஏன் தலைவராக ஏன்னா எல்லாரும் இடத்துல வந்து எல்லாம் தொண்டர்கள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் எல்லாம் தலைவராக ஏன்னா எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட நான் 20-25 ஆண்டுகளாக பார்த்த தம்பிகளும் தோழர்களும் தான் இங்கே பெரிய அளவு உட்கார்ந்து ஒரு சில புது குடும்பங்கள் மட்டும்தான் பார்க்கணும். இந்த பகுதியில் 2010-11 தலைமை அறிவிக்கப்பட்டு பார்வத்தர் அவர்கள் பார்வத்தர் சேலம் சேலத்திலிருந்து இவையவர்கள் போன்ற மாநில நிர்வாகி ஆட்சி சேலம் மாநிலம் போன்ற தோழர்கள் முகாம் கட்டமைப்பு மற்றும் பொறுப்பாளர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை பணிகளை இங்கே செய்ய தமிழ்நாடு அதாவது மாவட்ட நிர்வாகிகளை நியமித்து அவர்களுடைய ஆலோசனையின்படி அனைத்து கிராமங்களிலும் முகாம்களை கட்டமைக்க வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், கட்சியை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் அங்கு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் எல்லோரையும் வரவழைத்து ஒரு பெரிய மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு முன்னணி பொறுப்பாளர்களை துணை உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக நியமனம் செய்து அந்தந்த பகுதியில் மாவட்ட அப்போது வந்து சேதுபதி மாவட்ட செயலாளர் அப்போ வந்து பார்வதி அவர்கள் அந்த ஈடுபட்ட மண்டபத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சிருக்கு. எனக்கு வந்து பவானி வந்து என்னை துணை மேலிட பொறுப்பாளராக நியமித்தார். தோழர் ரவிசரன் அவர்கள் வந்து அந்தியூர் மேலிட துணை பொறுப்பாளராக நியமித்தார். இப்படி எல்லா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்தந்த பகுதியில் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் மிக வேகமாக எழுச்சியாக இந்த முகாம் கட்டமைப்பு பணிகளும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணிகளும் சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 900 முகாம்களை கட்டி அமைத்து ஒவ்வொருடைய கலப்பணியுடைய கட்டமைத்த அந்த அதுக்குரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தார். அந்த வகையில் நான் வந்து பவானி சட்டமன்ற தொகுதி துணை மேலிட பொறுப்பாளராக இருந்தேன். அப்போது இங்கே நானும் இப்போது இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆதிவாசி மற்றும் பேரறிவாளர் அப்போது இளைஞர் தேர்ச்சி பார்க்கக்கூடிய மாவட்ட துணை செயலராக பணியாற்றினார். அவரும் அயராது வேலைகளை செய்தோம். அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய புதிதாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வர வச்சு அங்கே இருக்கிற தோழர்கள் வர வச்சு அந்த முகாம்களை சரியாக கட்டமைத்து 12 பேரை நியமித்து அந்த ஆவணங்கள் இன்னும் ஆற்றல் அரசு இன்னும் அந்த ஆவணம் ஏறக்கூடிய 90 பவனில் 90 இடங்களிலே முகாம்களை கட்டி தோழர் அவர்கள் அந்த பகுதியில் அந்தியூர் பகுதியில் அந்த பணிகளை மேற்கொண்டார். அப்பவும் வந்து நூற்றுக்கணக்கான முகாம்களை அப்போதுதான் தலைவர் வந்து இந்த ஆண்டு சிறுத்திருவுடைய ஆண்டு சொல்லி அதை வந்து அடுத்த பரிணாமம் சாதாரண சின்ன சின்ன வயது குறைபாளர்கள் அப்போ நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இயக்கத்துக்குள்ள வந்து நான் தான் வயதில் மூத்தர் எல்லாமே நார்மலாக 22-23 வயசு அவர் இன்னைக்கு ஒரு வந்தாரு. இப்போ வரைக்கும் 25
25 ஆண்டு காலமாக அதே வேகத்தில் செயல்பட்டு இந்த மாதிரி இந்த நம்ம வெள்ளாமணி அவர்களும் இந்த ஊராட்சி இருக்க சம்பளாளர்கள் போன்ற அரசு தொகுதிகளுடைய முகாம்களை இப்போ இன்னைக்கு நம்ம கட்சி ரொம்ப தூரத்துக்கு தலைவர் ஒரு பெரிய ஒரு முன்னணி திமுக அடுத்தபடியா விடுதலை செஞ்சதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊடகங்கள் எல்லாம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தலைவர் கட்சி அந்த அடிப்படையில் நாம் மிகப்பெரிய இடத்துக்கு அரசியல் வரக்கூடிய இந்த தேர்தலில் ஊருக்கு இப்போ வட மாவட்டங்கள் உள்ள சில இதில் மட்டும்தான் 3% ஊருக்கு தேர்தல் அப்படின்னா ஊருக்கு ஃபுல்லாக 1% குறைந்தபட்ச ஒரு 50-60% ஊருக்கு அமைக்கும். அப்போதான் நான் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அதனால் இந்த ஊக்கம்பி அப்படிங்கிற அந்த இதை செயற்குழு நாங்கள் சென்னையில் நடந்த மண்டல செயற்குழு பொறுத்தவரை அதை ரொம்ப இப்போ நேரத்துக்கு நடந்த ஜூம் மீட்டிங்லையும் மாவட்ட செயலர் ஜூம் மீட்டிங்லையும் இந்த ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ரொம்ப ஆழமாக மிக தெளிவாக பேசியிருக்கேன். அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய தேர்தல் அதற்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்கே கூட்டப்படி இருந்ததோ அங்கெல்லாம் தொடக்க ஆரம்ப கணப்பணி அப்படின்னாவே இந்த கட்சிகளுடைய அந்த ஆரம்பத்தில் நம்ம வேகமாக இருக்கிற மூலங்கள்லாம் எந்த வேலைக்கும் போகாம இதே வேலையா கட்சிப்படியே எவ்வளவோ கஷ்டங்கள் வறுமைகள் இருந்தாலுமே அந்த அடையாளத்தோடவே செயல்படுது. அந்த காலத்தில் 2001 உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுது. அப்போ அந்த சுற்றுலாக்களுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் செல்வகுமார் அவங்க தேர்தலில் பவானி நகரமன்றத்துக்கு போட்டி என்னுடைய தம்பி சேது அவர்கள் நம்ம கட்சி சார்பில் அங்கே பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டிட்டு 2ஆம் இடம் சேர்க்கிறது கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு மேலே அப்பதான் அவருக்கு அறிவு அவரை நேரத்தில் வந்தோம் அப்படி ராஜ்யெல்லாம் ஊராட்சி வந்தாலும் ஒரு வண்டி எடுத்துருந்தாங்க பெரிய எப்பவே எடுத்துட்டு அத்தனை பேரும் ஏன்னா 19 ஒரு சில ஊராட்சி தான் வந்துருக்காரு. சரி அப்பவே அப்போ வேகமாக செயல்படுறாங்க. அந்த மக்களும் வரவேற்று அங்கீகரித்து மாற்று ஈஸியா இல்லைன்னா திமுக கட்சி இல்லை அப்படி இருக்கும்போது இனி அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம உண்மையாகவே ஒரு முதன்மையான தமிழகத்தில் ஒரு முக்கியமான இயக்கம் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கிற இடத்துல நம்ம யாரு சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. அதை நிரூபிக்கின்ற வகையில் நாம் என்னுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் கேட்கிறேன். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே முக்கியமான ஊராட்சி
கொடுத்துருக்கீங்க. எல்லாமே எல்லாமே ஒரு தலைவருக்குரிய ஏன்னா புதுசாக யாரும் வரல. புதுசாக வந்து ஒரு சிலர் மட்டும் இருக்காங்க. நீங்கள் எல்லாமே தலைவர்களாக உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு மிக சிறப்பாக உங்களோடு நின்று தோளோடு தோல் நின்று ஒத்துழைக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டு வருவது. அதனால ஆற்றலிருந்த ஒரு அடிப்படை மாவட்ட செயலாளர் வழக்கு சுரேஷ் அவர்கள் செயலாற்றினார். நல்ல வேகமாக குறிப்போடு செயல்படுவது ஆதரவாக நம்ம இது வந்து நான் மாவட்ட பதிவு கேட்டிருந்தேன். கிடைக்காம இருக்கிறதா நல்லது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க. நம்ம அடுத்த மாவட்ட ஆலோசகர் அவர்களுக்கும் பொறுப்பாளர் அவர்களுக்கும் இன்னும் நம்ம வந்து நிறைய பழைய நினைவுகளை நினைவுபடுத்தலாம். இன்னும் வந்து நம்ம கட்டமைப்பு 8 சட்டமன்ற ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதி மாவட்டம் இருக்கு. அதுல வந்து பவானி வந்து ரொம்ப சிறப்பான இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். பவானி கோவில கலப்படிச்சிருக்கிறேன். பெருந்துறை, பவானி, சத்தியமங்கலத்துக்கு வடக்கு எல்லாம் வந்து கலந்துருக்கேன். எல்லாம் மாவட்ட முழுக்க இடத்துல கள ஆய்வு முடிந்திருக்கு. ஆனால் அதை காட்டி மற்ற மாவட்டத்தை காட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பெரிய எழுச்சியோட செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த பவானி தான் சிறப்பு. இன்னும் வேகமாக இந்த மாவட்டத்தில் எல்லா பிற மாவட்டங்களை விட நல்லா வளர்ச்சி பெறக்கூடிய மாவட்டம். எல்லாமே இந்த இயக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் இப்போ பொறுப்பாளர்கள் யார் யார் எந்தெந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படணும் அப்படிங்கிற அதை வந்து இப்போ தேர்வு செயலாளர்கள் தெரியல. அதுக்கு உங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சுக்கிறீங்க. இன்னும் வரக்கூடா வர முடியாத தோழர்களும் சில இருக்காங்க. அவங்களே வந்து சொல்லுவீங்க. அந்த மாவட்ட கட்டமைப்பு வந்து சரியான கட்டமைப்பு. இன்னும் ஒன்றிய வேறொரு கட்சி ஊராட்சி பொறுப்பாளர்கள்லாம் அவங்களே அதற்குரிய ஒத்துழைப்பையும் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தினத்துறை கட்சியினுடைய வளர்ச்சி பொறுப்பாளர்கள் ஒருவர் பற்றி மாவட்ட செயலாளர் நமக்கு மாவட்ட செயலாளருக்கு அறிவுரை கூறியுள்ளார். மாவட்ட நிர்வாகத்திற்கு ஏற்றமாக ஒன்றியம், பேரூர், நகரம் ஆகியவற்றை நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்றவாறு பிரிந்து அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றவாறு பட்டியலை தயார் செய்து கொடுக்க தலைவர் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு ஒரு சில பொறுப்பாளர்கள் விண்ணப்பித்தவர்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆகையால் இன்று மாலை அந்த நாளைக்குள் அவருடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு யாரால் என்னென்ன பொறுப்பு விண்ணப்பித்துள்ளார்கள் என்பதை பட்டியலிட்டு தற்போது யாரால் இந்த பொறுப்பு கேட்டுள்ளார்கள் என்பதை சரிபார்த்து இந்த பட்டியலை 200 நாட்களுக்குள் அதிகபட்சம் இந்த வாரத்திற்குள் தலைவரிடத்தில் ஒப்புதல் பெற்று அந்தந்த பொறுப்பாளர்களுக்கு அந்த சான்றினை வழங்குவது மாவட்ட நிர்வாகத்துடைய ஒரு தலையாய கடமை. ஆகையால் யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடைக்காமல் இருக்காது. விண்ணப்பித்தவர்களுக்கு அனைவருக்கும் பொறுப்பு வழங்கக்கூடிய வகையில் கட்டணம் என்பது நம்மளால் உருவாக்கப்பட்டதுதான். அண்ணா தலைவர் திரும்ப சொல்லியிருக்காரு. ஒரு நகரம் வந்து 100 வார்டு அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா பேசுறீங்க. நீ வந்து அதுக்கு 4
பங்கேற்று இந்த நிகழ்வுக்கு ஏதேனும் ஒரு சில நபர்கள் விடுவித்து வராமல் இருக்கலாம். அவர்களையும் கேட்டு அந்த பட்டியலை ஒரு நாட்களுக்குள் சரி செய்து நடைமுறைக்கு ஒப்படைத்து உங்களுக்கான ஆவணத்தை கொடுப்பது மாவட்ட செயலருடைய ஒரு முக்கியமான பணி. அதே போன்று பெருமளவே பொறுப்பை மாற்றி வைத்துக் கொண்டு நாம் அமர்ந்திருக்க கூடாது. இல்லை என்று சொன்னால் அந்த பொறுப்புக்கு வேறொருக்கு இடைவெளி இடம் கொடுத்தால் அவர் அந்த பணியை சிறப்பாக செய்வார். பெருமளவு பொறுப்பு வாங்கி போயிட்டு தேர்தல் மட்டுமே வந்து தலையை எடுத்து போய் பார்க்கக்கூடாது. 24 மணி நேரமும் எப்ப கூட்டலாம் பவானி காலத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு தகுதி தாக்கப்பட்டாங்க, அவருக்கு சமூகத்துக்கு ஒரு அவாய் ஏற்பட்டுருச்சு, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம எப்பவும் வர தயாரா இருக்கும். தவிர்க்கிட்டே சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வரவே இருக்கலாம். எப்போதுமே தப்பி இருக்க கூடாது. இல்லை நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், வளர்ந்து வரல, இந்த காரணங்களும் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா பொறுப்பாளர்கள் எப்போது கூட்டாலும் வரணும். ஏன்னா நம்மளுடைய சக்தி என்ன என்பதை நம்ம ஆசிரியத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஒற்றுமை தான் நம்மளுக்கு நம்ம தெரிவிக்க முடியும். ஒரு நடந்த ஒரு பவானிகள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு தடுப்பு பாதிக்கப்பட்டதால் ஏதோ ஒரு சமூக ஒரு அவலம் நடந்துச்சு, அதை விடுதலை சிந்தனையை தான் கையாளுது அப்படின்னு சொன்னா அங்க நம்ம 200 பேர் 500 பேர் திரண்டு சொன்னோம்னா அப்ப ஆற்றல் என்பது நம்ம இடத்துல அடிப்படையில் அப்ப பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அதை கட்டி வச்சுட்டு சொன்னா அது இன்னொருக்கான கலப்பணி செய்யறதுக்கு தயாரா இருக்குமா, அவருக்கு இடமும் கூடாது. நம்ம அதை வாங்கி வச்சுட்டு வீட்டில் படிக்கணும்னா அது ஒரு தீர்வை ஏற்படும். தயவு செஞ்சு பொறுப்பு கேட்ட பொறுப்பாளர்களுக்கு நான் ஒரு அன்பான கட்டளை, எப்பொழுதும் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு இருந்து எந்த நேரமும் கட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணித்து களப்பணி ஆற்றிட நீங்கள் முன்வர வேண்டும். வெறுமனே பொறுப்பை வாங்கிவிட்டு அமைதியாக கிடைக்கும் கொண்டுவிட்டால் அந்த கட்சி அந்த இடத்தில் அப்படியே தேக்கவை அடைந்து. ஆகையால் ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நாம் கேட்டு அதை நாம் எழுதி வைத்துள்ளோம். யாரால் என்னென்ன பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்துள்ளார்கள், தற்போது அந்த பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு ஆர்டினேட்டுகள் என்ன பொறுப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை பட்டியலிட்டு ஒரு நாட்களுக்குள் அது கொஞ்சம் தவாரப்பட்டு நம்மளுக்கான அந்த பதிவு கடவுளுக்கு ஒத்துழைப்பு பெற்று கொடுக்க வேண்டியது நமக்கான பணி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முன்னாள் களப்பணியாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஏதேனும் நிறைவுகள் இருந்தால் அதை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள். அதை தவிர்த்துவிட்டு உறவுகளை தவிர்த்து நம்மை நாமே ஈடுபடுத்த வேண்டாம். ஏன்னா இப்போதுமே எல்லோரும் சரியாக இருக்கணும் என்று சொன்னால் இருக்க முடியாது. தவறுகளை சரி செய்து கொள்வது மனிதனுடைய வாக்கு. ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை மாவட்ட செயலிடத்திலே நேரடியாகவே தகவல் செய்து அந்த தவறை நாம் சரி செய்து கொள்கிறோம். முகவரி எழுதுவது அல்லது மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு பொறுப்பை உருவாக்கிவிட்டு அந்த கட்டமைப்பை சீர்குலைத்துக் கொள்வது, இது போன்ற நடவடிக்கையில் பொறுப்பாளர்கள் ஒருபோது ஈடுபடக்கூடாது. கருத்து வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் அண்ணன் எழுச்சித்தமிழ் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம். அவரை 2032 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பதோடு வீரர்கள் கூறி இந்த வாய்ப்புகளை செய்தி தொடர்பாளர் சிவகுமார் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இந்த நிகழ்வுக்கு அவதாயப்பட்டு வந்திருக்கும் மாவட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சுரேஸ்வரன் கொடுப்ப இந்த அனைவரும் இந்த களப்பணியை குழுவை காலையை சமைத்துவிட்டு இதுவரை எனக்கு தோழர் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறு சீரமைப்பு நடவடிக்கையாக வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 234 சட்டமன்றத்திற்கு 234 மாவட்ட செயலரை நியமனம் செய்துள்ளார்.
மேலும் கட்சியினுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையை எழுச்சித்தம் அவர்கள் மேற்கொண்டு வந்தார். தற்பொழுது பவானி சட்டமன்றத்திற்கு எழுச்சித்தம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நான் இன்று பவானி சட்டமன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளோம். இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாடி முகவர்களை நியமனம் செய்வது, மேலும் ஒவ்வொரு கிராமந்தோறும் சிறுத்தைகளுடைய கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்துள்ளோம். மேலும் கிராம, நகர, ஒன்றிய பொறுப்புகளுக்கு அதனுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய, நகர பேரூர் பொறுப்பாளர்களை விண்ணப்பம் செய்தவர்களை அழைத்து ஆலோசனையும் கேட்டு அவர்களுக்கான பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியலை தலைவர் எழுச்சித்தம் அவரிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க இந்த கூட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய களப்பணியை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து முகாம்களுக்கும் பூத்களுக்கும் முகவர்களை நியமனம் செய்வது, அப்படி முகவர்களை நியமனம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிதான் வெற்றி பெறும் என்ற நிலையை உருவாக்க இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் தீவிர களப்பணி ஆற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நடத்தியுள்ளோம். சார், எத்தனை நிர்வாகிகள் போட்டிருக்கீங்க? கட்சியினுடைய மைய பொது நிர்வாகத்தில் 15 பொறுப்பாளர்களை தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். ஏறக்குறைய பவானி சட்டமன்றத்திற்கு 5 பொறுப்பாளர்களை மட்டுமே தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். மீதியுள்ள பொறுப்புகளுக்கு யார் விண்ணப்பம் செய்துள்ளார் என்ற பட்டியலை தேர்வு செய்து அந்த பட்டியலை தயார் செய்து தலைவரிடத்தில் நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் ஒன்றியம், நகரம், பேரூர் பொறுப்புகளுக்கு அந்த மாவட்ட நிர்வாக கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு அதை பிரித்து பொறுப்பாளர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கின்ற கூடிய வகையில் ஆவணம் செய்யுமாறு தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பட்டியலை எழுச்சித்தலைவர் அவரிடத்தில் ஒப்படைத்து அதனை எழுச்சித்தலைவர் அவர்களே தேர்வு செய்து பட்டியலை வெளியிடுவார். என்னென்ன பொறுப்புகள் மொத்தம்? ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் போன்ற பொறுப்புகளுக்கு பட்டியலை தயார் செய்து எழுச்சித்தலைவரிடத்தில் நாங்கள் வழக்கறிஞர் சுரேஷ், மாவட்ட செயலாளர், பவானி சட்டமன்றத்தில்.